தூத்துக்குடி பக்கிள் ஓடையின் கழிவுகள் கடலில் கலப்பதால் கடல் வளம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பாதுகாக்கப்பட்ட பகுதியில் கழிவுகள் சேர்வதால் அரிய வகை உயிரினங்கள் அழியும் சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்த ஒரு விரிவான செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். பக்கிள் ஓடை தூத்துக்குடி மாநகராட்சியின் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் இந்த ஓடை வழியாகவே திரேஸ்புரம் கடல் பகுதியில் கலக்கிறது. நாட்டுப்படகு மீனவர்கள் அதிகம் இருக்கும் இப்பகுதியில் கழிவுகள் கலப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள அவ்வளோ கழிவு கலந்து அப்படி நேரடியாக கடலில் கலக்கிறனால கடல் ஓரத்தில் உள்ள வளங்க இயற்கையான முறையில் கழிமுகங்கள் பூராமே பிளாஸ்டிக் பை கேரி பை அப்படி இப்படி எல்லாமே வந்து கடலில் படிஞ்சு அந்த மீன் உற்பத்தியே பண்ணாத அளவுக்கு தடை செய்யுது. அரிய வகை மன்னார் வளைகுடா கடல் பரப்பில் பக்கிள் ஓடை வழியாக தூத்துக்குடி மாநகரத்தினுடைய வீட்டு கழிவுகள் உட்பட ஆலை கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கடலில் கலக்கப்படுவதாக அறிகின்றோம். இது மன்னார் வளைகுடா கடல் பரப்பு என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய கடற்பரப்பு, அது அழிக்கப்படக்கூடிய தருவாய்க்கு தள்ளப்பட்டுள்ளது. கழிவுகள் தொடர்ந்து கலந்து வருவதால் இப்பகுதியில் பிடிக்கப்படும் மீன்கள் நச்சுத்தன்மை உடையதாக மாறும் என அச்சம் தெரிவிக்கும் மீனவர்கள் திரேஸ்புரம் கடற்கரை பகுதியையும் மீன்வளத்தையும் பாதுகாக்க பக்கிள் ஓடை கழிவுகளை சுத்திகரிப்பு செய்த பின்னர் கடலில் விட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இந்த இடத்துல 15 வருஷமாக இருக்கும். ஒரே பாதாள சக்கரையில் ஒரே நாத்தம் கொசு தொல்லைலாம் தாங்க முடியல. மீன் இந்த இதெல்லாம் கொண்டு வரலாம் எங்களுக்கு ரொம்ப கடலில் கிடக்கிறதுனால பிளாஸ்டிக் கழிவு எல்லாம் குப்பையெல்லாம் கொட்டுறதுனால அது எங்களுக்கு ரொம்ப டஸ்ட்பினாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் மாநகராட்சி சுத்தப்படுத்தி கொடுக்க முடியும் கேட்டு. இது குறித்து மேயரிடம் கேட்டபோது பக்கிள் ஓடை கழிவுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வீட்டுக் கழிவுகளை பாதாள சாக்கடை மூலம் கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களுடைய ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு தேவை என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா பாலம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்த சரிச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க நம்ம எல்லோரும் நிற்கிற தக்கறவே குப்பையை கொண்டு மூட்டையாக கட்டி கொண்டு போடுறாங்க, பாட்டில் கிட்டலாம் போடுறாங்க. இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பக்கத்து சேனலில் வந்து இப்போ 2 பகுதியாக பிரித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கழிவு அள்ளிட்டு தான் இருக்கும். பொதுமக்களின் ஒத்துழைப்போடு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொண்டால் திரேஸ்புரம் மீனவர்களின் வாழ்வாதாரமும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். புதிய தலைமுறைக்காக பிரபாகரன்.